உணவே மருந்துன்னு இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த இனம் உட்பட எல்லாருமே இன்னைக்கு மருந்தே உணவா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தான் காரணம். இன்னைக்கு நாமலாம் உணவே மருந்துன்னு ஏன் சொல்றோம்? சளி பிடிச்சிருக்குதா? கொள்ளுப்பரு பாட்டி மிளகு போட்டு ரசம் வைப்பாங்க. மிளகு ரசம். சாப்பிட்டா உடனே சளி சரியாகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே சாப்பாட்டுல மருந்து இணைச்சு, 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 இணைச்சு இயற்கையோட ஒன்றி வாழலாம் தமிழன். தமிழன் மட்டும் இல்ல. இந்தியாவுல இருக்கக்கூடிய மட்டும் இல்ல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயுமே இப்படி ஒரு பழக்கவழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படி இருந்த நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி கொண்டுட்டு வந்துட்டு, இன்னைக்கு நம்மள சுத்தமா தலைமுழுவி வச்சுட்டு, இன்னைக்கு மருந்தே உணவா சாப்பிட வச்சுட்டான் ஒருத்தன். ஒருத்தன் இல்ல. பல பேர் சேர்ந்த ஒருத்தன். இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க செஞ்ச அந்த சதி வேலையால நம்மளால பார்த்தீங்கன்னா, நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு குறிப்பிட்ட வயசுலயே நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்துருது. அடிக்கடி யூரின் போறது, இப்படி ஏகப்பட்ட தோல்ல அலர்ஜி வருது. இப்படி சுகர் வரதுக்கு யார் காரணம்? அது சுகர்னா என்ன? உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில சுரக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பு அப்படிங்கிறது கட்டுப்பாடற்று சுரக்குது. கட்டுப்பாடு அற்று சுரக்குது. ஓகேங்களா? அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர். ஒரு காலகட்டத்தில சுகர் அப்படிங்கிறது, சர்க்கரை அப்படிங்கிறது பணக்காரனுக்கான ஒரு வியாதி. ஏன் என்ன காரணம்? பணக்காரங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பணம் நெறைய வச்சிருந்தா சுகர் வந்துரும் அப்படிம்பாங்க ஒரு காமெடிக்கு. அது மட்டும் கிடையாது. பணம் நெறைய வச்சிருக்கிறவங்க அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட பணம் இருக்குதுன்ற ஒரு ஒரு பழக்கத்துல பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்ஹெல்தி ஃபுட்ல சாப்பிட்டுருவாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா, சுகரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாதாரணமா குடிசை வீட்ல இருக்கிறவருக்கு கூட ஒரு நபருக்கு கூட சுகர் வருது. இவர் பணக்காரரான்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன், ஏழை எல்லாரையுமே மருந்து சாப்பிட வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் பாரு ஒருத்தன் மேல பணக்காரனா. மருந்து விற்கிறவன் அவன் தான் பணக்காரன். அந்த கம்பெனிக்காரன் தான் பணக்காரன். அவன்கிட்ட வாங்கிட்டு இந்த கமிஷனுக்கு விற்கிறான் பாரு, கைமாத்தி விடுறான் பாரு புரோக்கர், அவன் தான் பணக்காரன். இந்த இங்கிலீஷ் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நிறுத்துறாங்கன்னு கேட்டோம்னா, ஒரு சில நம்மளுடைய காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம முழுங்குறத நம்ம நிறுத்திடலாம். ஓகேங்களா? காய்ச்சல் வந்துச்சுன்னா மருந்து சாப்பிட்றோம், நிறுத்திடுறோம். இப்போ இங்க ஏதோ ஒரு வெட்டி விட்டாங்க, ஒரு காயாகுது, அதை நம்ம சாப்பிட்றோம், சரியாயிடும். ஒரு இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ஜரி பண்றாங்க, இந்த தையல் கூடுறதுக்கோசரம் மாத்திரை சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட்டுறோம். காயங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை, மருந்துகள் அப்படிங்கிறது அந்த காயம் சரியான உடனே நம்ம நிறுத்திடலாம். மற்றபடி இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு தலைவலின்னு போனோம்னாலோ, அல்லது அல்சர்ன்னு போனோம்னாலோ, அல்லது சர்க்கரைன்னு போனோம்னாலோ, அல்லது நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு போனோம்னாலோ, அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு போனாலுமே, வாழ்க்கை முழுக்க நீ மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். மாத்திரை முழுங்கி தான் ஆகணும். இதை சரி பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இதுதான் ரூல்ஸ். நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம விட்ட அப்படின்னா, முன்ன இருந்தவர்கிட்ட ரொம்ப மோசமா போயிருவ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சே தான் போய் நம்ம வாங்குறோம். ஆரம்ப காலகட்டத்துல சின்னதா ஒரு புள்ளி மாதிரி ஆரம்பிச்சுச்சு அவங்களோட தொடக்கம் அப்படிங்கிறது. அந்த புள்ளியா ஆரம்பிச்சது இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு மருத்துவம், நம்ம சித்த மருத்துவத்தை புள்ளி மாதிரி மாத்திருச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது முடி வெட்ட போறோம் பாத்தீங்களா, பார்பர் ஷாப் போனோம் அப்படின்னா எல்லாம் பெஞ்சில உட்காந்துருப்பாங்க. அவரு முடி வெட்டின வாட்டி நான் முடி வெட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்னா உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு மெடிக்கல் போனோம்னா மெடிக்கல்ல எல்லாம் கியூல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவரு மருந்து வாங்கினா நான் மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு யார் காரணம்? மக்கள் தான் காரணம். முறையான உணவு பழக்கவழக்கங்கிறது கிடையாது. முறையான உணவு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது. முறையான உடற்பயிற்சிங்கிறது கிடையாது. உடம்புக்கு சரியான உழைப்பு அப்படிங்கிறது குடுக்கறது கிடையாது. ஆரோக்கியமான தூக்கம் குடுக்கறது கிடையாது. நரம்பு மண்டலம் பாதிக்குது, தலை வலிக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஃபோன பார்த்துட்டு இருந்தா, கண்ணு வழியா நரம்ப பாதிக்காம பின்ன என்ன பண்றோம்? எப்படி? நம்மளுடைய சைடுல ஒரு ஃபால்ட்ட வச்சுக்கிட்டு, நம்ம இன்னொருத்தரைய சொல்றதுக்கும் இல்ல. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, நம்ம போய் மருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. மெடிக்கலுக்கு நம்ம போவோமா? கிடையாது. இன்னைக்கும் கிராமப்புறத்துலயும் சரி, டவுனுக்குள்ளயும் சரி, நடுத்தர குடும்பத்த சேர்ந்தவங்களும், ஏழை மக்களும் ஊசி போடுறது கூட ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. என்ன காரணம்? எனக்கு அது தேவையில்ல. என் உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும். என் உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு உண்டான அளவு நான் என்ன வேலை செய்யணுமோ அதை நான் பண்ணிக்குவேன். என்ன பண்ணுவ? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா, நான் புரோட்டா வாங்கி திம்பேன். பொதுவா உடம்பு சரியில்ல, காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ண சாப்பிட மாட்டாங்க. காய்ச்சல் தூக்கி விட்டுரும்பாங்க. நான் அதெல்லாம் கிடையாது. நான் சின்ன பையன்லேருந்தே எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா எனக்கு தான் பண்ணுவாங்க. பையனுக்கு காய்ச்சல் அடிக்குதா? சபரி காய்ச்சல் அடிக்குதா? போய் புரோட்டா 4 வாங்கிட்டு வருவாங்க. 4 புரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குவேன்.
ஓகேங்களா? 4 புரோட்டா சாப்பிட்ட வாட்டி வரட்டி வச்சு குடுப்பாங்க. வரட்டி குடிச்சிட்டு படுத்து தூங்குவேன். நல்லா குபு குபுன்னு வேர்க்கும். காய்ச்சல் சரியா போடும். எனக்கு வந்து ஒரு 10, 15 வயசு வந்து எனக்கு 28 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் பண்றேன். மாத்திரைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எதுக்கோசரம்? ஏன் முழுங்க மாட்டேன்? எனக்கு அது தேவையே இல்ல. ஏன்னா நான் இதிலேயே சரி பண்ணிக்கிறேன். அதனால நான் மாத்திரை முழுங்க வேண்டியது எனக்கு கிடையாது. சரி, அப்புறம் காய்ச்சல் ஓரளவு குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? காய்ச்சல் ஓரளவு குறைஞ்ச வாட்டி உடம்பு கொஞ்சம் ரெடி ஆகுற கண்டிஷன்ல உடம்பு ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கும். டயர்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், இந்த தைல மரத்து இலை இருக்குது இல்லைங்களா? யூக்கலிப்ட்ஸ் அப்படிம்பாங்க. எப்படி? யூக்கலிப்ட்ஸ் தைல மர இலை நம்ம ஊர்ல இருக்குது. அந்த இலைய கொஞ்சம் பிச்சுட்டு வந்து, அடுப்புல தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணி காய வச்சு, அந்த தண்ணியில அந்த இலைய போட்டு நல்லா கொதிக்க விடுவேன். கொதிக்க விட்டா, வெள்ள கலர்ல இருக்கிற தண்ணி, அந்த இலை கொதிச்சு, அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எசன்ஸ் உள்ளாட இறங்கி, தண்ணி அப்படியே தங்க கலர்ல மாறும். கோல்டு கலர்ல மாறும். அந்த தண்ணிய கொண்டு போய் வெளவி, பச்சை தண்ணி வெளவி அத ஊத்திக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உடைய தைல மரத்தோட அந்த வாசத்துக்கும் அதுக்கும், அது உள்ளாடி நம்ம ஸ்மெல் பண்றோம் இல்லையா? அது நம்ம உடம்புல ஊத்திக்கும் பொழுது, அந்த உடல் உடல் வலி சார்ந்த பிரச்சனைலாம் சரியா போயிடும். தண்ணி ஊத்திட்டு வருவேன். தண்ணி ஊத்திட்டு வந்தோம்னா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் படுத்து தூங்குவேன். ஒரு 4, 5 மணி நேரம் படுத்து தூங்குவேன். தூங்கி எந்திரிச்சேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப பலமா இருக்கும் உடம்பு. ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த மாரி உடம்பு சரியில்லாம போறதுக்கு இது. ஓகே. மித்தபடி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முறையான உடற்பயிற்சி இருந்து மூச்சு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கான சுவாச பாதை அப்படிங்கிறது சரியா இயங்கும். அதே மாரி உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேணும். இப்ப நம்ம ஒரு டைம் சாப்பிடுறோம்னா, மறுபடியும் பசி எடுத்தா தான் சாப்பிடணும். அன்லோடு ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லா லோட் பண்ணிட்டே இருந்தோம்னா, உள்ளாடி என்ன கிரைண்டரா இருக்குது? இரும்பா சுத்துது. இன்னைக்கு சுத்தக்கூடிய இரும்ப கூட நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு காலகட்டத்தில நம்ம வந்து அத ஒரு சர்வீஸ்க்கு விடுறோம். நம்ம உடம்ப எந்த சர்வீஸ்க்கு விடுறோம்? எந்த சர்வீஸ்க்கும் விடுறதில்ல. அதுக்கான சர்வீஸ் என்ன தெரியுமா? அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான ஓய்வு தான். ரூ. 1,00,00,000 குடுத்தாலும் இந்த உடம்பெல்லாம் வாங்க முடியாது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அ திருமதின்னு வேணாம் விடு. தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஓகேங்களா? கருணாநிதி அவர்களா இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களால ரூ. 1,00,00,000 குடுத்து கூட ஒரு உடல் உறுப்ப மாற்றி சர்ஜரி பண்ண முடியும். ஆனா உடம்பு ஒத்துக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, திரும்ப நம்ம ஒரு விஷயத்த உருவாக்க முடியாது. இன்னைக்கு அவரு முகேஷ் அம்பானியே இருக்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு அவரு வந்து ஒரு கிட்னி இதாயிருச்சு அப்படின்னா, அவரு நெனைச்சாருன்னா ரூ. 1,00,00,000 குடுத்து ஒருத்தர்ட்ட கிட்னி வாங்கி மாற்று அறுவை சிகிச்சை வெளிநாட்டுல போய் பண்ண முடியும். ஆனாலும், இயற்கையா அத உருவாக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா, ரூ. 1,00,00,000 ஏடிஎம் மிஷின்ல பேங்க்ல போட்டு ஏடிஎம்ல எடுக்கிற மாரி, நம்ம இயற்கையா உருவாக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படிதான். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுமே அன்வேல்யூவபிள் ஓகேங்களா? விலை மதிப்பே கிடையாது. நம்ம முறையா பயன்படுத்திக்கணும். அத நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க.